Happy New Year! Hello all, welcome back to RV with RV YouTube channel. என்ன வீடியோஸ் இது vlogs-ஆ? ஐயோ இப்போ நான் எதுக்கு வந்தேன்? ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு RV with RV யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நாங்கள் நியூ இயர்க்கு வந்து ஒரு vlog பண்ணலான்ட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் நான் இந்த வருஷமாச்சும் நான் வந்து வீடியோவே போடுறது இல்லை. அதனால சரி இந்த வருஷமாச்சும் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டே ஆகணும். ஆமாம், ரெசல்யூஷன் இல்லை, அது வந்து ஃபார் த பாடி அப்படி இல்லை. ப்ரொஃபஷ்னலே நிறையா ரெசல்யூஷன் இருக்குது. அட்லீஸ்ட் நான் ஏதோ ஒரு விஷயத்துல எது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றது தான் என்னோட ரெசல்யூஷனே. எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ஒரே விஷயம் இவன் மட்டும், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க. அரவி, நீ என்ன ரெசல்யூஷன் எடுத்த? அப்படி ஒன்றும் இல்லைங்க, எதுவுமே எடுக்கலையா? குழலி, நீ என்ன எடுத்த? எனக்கும் தெரியல, எந்த ரெசல்யூஷனும் எடுக்கலையா? இந்த வருஷம் என்னோட ரெசல்யூஷனுமே எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு தான். பிகாஸ் எந்த வருஷம் எந்த ரெசல்யூஷன் எடுத்தாலும் ஒரு சில பேர்லாம் அட்லீஸ்ட் அந்த 10 நாள் காப்பாற்றுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைடா, நான் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஏதோ ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த நாளே நான் அதை எடுக்கக்கூடாததுக்கு என்னென்ன வழியும் இந்த யூனிவர்ஸே பார்த்து எனக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பும். நீங்கள் என்ன ரெசல்யூஷன்லாம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த vlog எதை பற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம் டுவர்ட்ஸ் ஊட்டி. எனக்கு வந்து ஊட்டி பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசுலலாம் வந்துட்டு எங்காச்சும்ப்பா எங்காச்சும் கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னா எங்கள் அப்பா அந்த ஊட்டியும் கொடைக்கானலும் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எங்கே தெரியுமா? பொள்ளாச்சி. எனக்கு இப்போ இந்த ஊட்டி கொடைக்கானல் பொள்ளாச்சி இது கேட்டாலே அப்படி டென்ஷன் ஆகும். ஸ்டில் நான் வந்து ஊட்டி சின்ன வயசில் வந்து வருஷம் போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து இதுக்கு மேலே ஊட்டி கூப்பிட்டிங்கன்னா நான் டூருக்குன்னே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு ஊட்டி போயிட்டு. அதுவும் இல்லாமல் நான் இன்னைக்கு போய் ஸ்டேலாம் பண்ண போகிறது கிடையாது. சும்மா ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு பார்த்துட்டு நைட் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவோம். பிகாஸ் நாங்கள் போட்ட குட்டி வந்து வீட்டில் இருக்குது. தெரியுமா என்னது? நான் ஊட்டில இது வரைக்கும் எங்கேயுமே சுத்தினது இல்லை. ஊட்டியே போனது இல்லையா? ஊட்டி போயிருக்கேன், எங்கேயும் சுத்தினது இல்லை. என்ன பண்ணுவா? போயிட்டு அந்த நைட்டு அப்படியே கிளம்பி வந்துடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ என்னையும் கூட்டிகிட்டு போக போறியாடா? அதேதான் எனக்கு தெரிஞ்சு. நான் போய் அங்கே நின்று சுற்றி பார்த்து எதுவுமே நடந்துச்சு. தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. ஒன்றா நைட்டு 10-11 மணி கீழே தான் அங்கே ஊட்டி ரீச் ஆகிற மாதிரி இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போவீங்களா? அந்த வழியா ஊட்டி வழியா வயநாடு போகிறது. ஓ, அப்படிதான் போயிருக்கோம். இவங்கெல்லாம் வந்து இந்த ஊட்டி போய் டீ குடிச்சிட்டு வரா கேஸ். நான் அப்படி இல்லை, நான் என்ன போனேன் அப்படியும் போனது இல்லை. என்ன பண்ணுவீங்க அப்புறம்? ஊட்டி அப்படின்னே போனது இல்லையா? 11 மணிக்கு அங்கே போய் என்ன பண்ணுறது? போய் சும்மா நிறுத்தி ஏதாவது கடைக்கு போய் சாப்பிடுறாங்க. ஊட்டியில போய் படம் பாக்குறியா? வாவ், வேற வழி இல்ல, ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு ஊட்டியில போய் என்னென்ன பண்றதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன், சரியா? இன்னைக்கு ஊட்டி போறோம், நான் உனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் ஊட்டிய. ஒண்ணுமே இருக்காது. ஊட்டி வந்து ஒரு சூப்பர் பிளேஸ். ஒரு வெதருக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல பிளேஸ் தான். ஒருவேளை எனக்கு அங்க போய் அது போர் அடிச்சு எனக்கு பிடிக்காம போயிருச்சான்னு எனக்கு தெரியல. திருட்டுக்கோட்டே, அங்க என்ன பண்ற? போய் எனக்கு அது போர் அடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. ஸ்டில் நான் இன்னைக்கு வந்து உனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் ஊட்டிய. உங்களுக்கும் ஊட்டி போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வாங்க எங்க கூட போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் வந்தது பார்த்தா அன்னூர். நாங்கள் வந்து இருக்கிறது ஈரோடு. அன்னூரில் வந்து அரவிக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா எல்லாமே அரவி மாதிரியே இருக்கும். அதுவும் மூக்கை ஜூம் பண்ணுற பாருங்க, அரவியே தான். என்னதான் மார்கழி மாதமாக இருந்தாலுமே ஈரோட்டில் வந்து பங்குனி வெயில் பல கட்டிட்டு அடிச்சுட்டு தான் இருக்கு. ஆனால் அரவி வந்து ஏதோ இவ்வளோ பெரிய திக் ஷர்ட் போட்டு ஏறினதும் ஐயோ இவ்வளோ வெயில் உடைக்குது அப்படின்னாங்க. இப்போ எப்படி இருக்கு? நினைப்பாரு. நான் வந்து அரக்கை ட்ரௌசர் போட்டு வந்திருக்கேன். என்ன ஆக போறேன்னா தெரியல. பட் ஸ்டில் இப்போ பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஃபாகியா செம்ம அழகா இருக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு. நாங்கள் மேட்டூர் தான் வந்தோம் இத்தனைக்கும். மேட்டுப்பாளையம் தான் வந்தோம் இத்தனைக்கும். அதுக்கே வந்து ஒரு மாதிரி அழகா இருக்கா. நான் உங்களுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் அழகா காட்டுறேன், நீங்க பாருங்க காய்.
வந்து சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி மலைக்கடியில் ஒரு சின்ன வீடு, நமக்கு ஒரு நாய்க்குட்டி, இந்த மாதிரிலாம் அங்கே வந்து சமந்தா செத்துருவாங்க. நீ செத்தா நான் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறேன்னு நீ சொல்லாத. நான் வாழும் போதே அந்த மாதிரி ஏதோ ஒரு வீட்டில் கூட்டிகிட்டு போய் நீ ஒரு பேக்கரி பிஸ்னஸை வச்சின்னு வச்சுக்குவேன், நானே டெய்லியும் உன்னோட பேஸ்ட்ரிஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா வாழலாமோ என்ன சொல்கிறேன்? நல்லா வாழ்வியா? நீயே சாப்பிட்டா இல்லை, நான் உனக்கு டேஸ்ட் பண்ணி தரேன். நீ வந்து எல்லாருக்கும் பேக்கரி இதெல்லாம் சேல் பண்ண, நீ வந்து பேக்கரி பிஸ்னஸ் வச்சுக்கோ. ஆனால் என்ன இப்போ எங்களுக்கு வந்து அது என்ன நிவி குட்டியா அந்த பாப்பா தான் இல்லை, அதுக்கு போல வேத குட்டி வந்துடுச்சு. இருந்தாலும் என்ன ரொம்ப அழகா இருக்கும்ல, ஒரு மலைக்கு கீழே ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள நானும் அரவி எங்க வேதம் ஆஹாஹா சூப்பரா இருக்கும். நான் சாகிறதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு வேணும். காய்ஸ் கொம்ப மலை ஏறிட்டாங்க. கொம்ப மலை ஏறிட்டே இருக்கோம், மலை ஏறிட்டு இருக்கோம் நாங்க. இருந்தாலும் ஏர்டெல் சிம் வாங்கிடணும்ப்பா. இவனுக்கு வந்து ஜியோ சிம்மு ஒரு இடத்துல கூட டவரே கிடைக்கல. இப்போ சிட்டி எனக்கு வந்து வர்ற ஹில் ஏறிட்டு இருக்கப்பவே 4G கிடச்சி, இப்போ 5G கிடைக்குது. அருவிக்கு வந்து இந்த சிட்டிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து 5G கிடைக்குது. அதுக்கு முன்னாடி டவர்னு ஒன்று இல்லவே இல்லை, இப்படி இருந்தது, நல்லாவே இல்லை. ஜியோலாம் ஏர்டெல். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, மேட்டுப்பாளையம்ல இருந்த குளிரும் பனியும் கூட இங்கே ஊட்டியில் இல்லை, யாரோ 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது, அப்படியே பனியெல்லாம் வருதுன்னுலாம் காமிச்சிருந்தாங்க. மேபி இன்னும் ஈவினிங் ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ மணி 2 மணி ஆகுது, ஈவினிங் ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து அப்படியே கிளியராக இருக்குது எல்லாமே, வெயிலும் இல்லை பனியும் இல்லை, கிளைமேட் வந்து அப்படியே ஒரு மாதிரி சட்டிலாக இருக்குது. கொஞ்சம் பனி அடிச்சிருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து நாங்கள் லஞ்சுக்கு வந்திருக்கோம். லஞ்சுக்கு வந்து மைண்ட் எஸ்கேப்ஸ் தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட் நான் ட்ரை பண்ணுறேன். என்னோடய தம்பி தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணான். ஸோ போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அண்ட் நான் வந்து நிறையா இன்ஸ்டாகிராமில் பார்த்த வரைக்குமே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அங்கே தெரியுதுல்ல, அதுதான் மைண்ட் எஸ்கேப்ஸ். இதில் போகிற ரூட்டே ரொம்ப நல்லாயிருக்கு. குட்டியாக வந்து ரோடு போகுது, மெயின் சிட்டி இல்லாமல் இப்படி வந்து குட்டியாக ரோடு போகுது, நல்லா மேலே ஏறிட்டு ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். இந்த இடத்துல நான் மைக் ஆன் பண்ண மறந்துட்டேன், கண்டிப்பாக லிப்ஸிங்க் ஆகாது. அங்கே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இங்கே வந்து நிறைய க்ரௌட்ஸ் இருந்துச்சு. பார்க்கிங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் போனதும் கிடைக்கவே இல்லை. பட் தேங்க்ஃபுல்லி எங்களுக்காக ஒரே ஒரு கார் பார்க்கிங் கிடச்சது, உள்ளே நிறுத்திட்டு வந்துட்டோம். அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட்டோட வியூ பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சு. மேபி ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரில, நேரில் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போன அன்றைக்கி ரொம்பலாம் குளிரல அண்ட் ரொம்ப வந்து க்ளவுடியாகவும் இல்லை, மாடரேட்டாக இருந்துச்சு. அந்த இதுக்கு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு தான். ரெஸ்டாரண்ட்ஸை சுற்றி எப்படி ஃபுல்லாக க்ரீனாக இருக்கோ, ரெஸ்டாரண்ட்ஸ்குள்ளேயும் வந்து நிறைய க்ரீன் ஏரியா இருந்துச்சு. ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அண்ட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, இங்கே பார் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சம் வெயில் அடிக்குது, ஆனாலும் பனியும் இருக்குது.
ஆமாம் சி இங்கே ஃபுல்லாக மவுண்டைன்ஸு நாங்கள் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றோம். செம்மையா செம்மையாக இருக்கு. இருக்குது. அதுவும் நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கிறிஸ்மஸ் டெக்கார்டுங்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் கிறிஸ்மஸ் பேஸ்டு டெக்கார்ஸ் எல்லாம் வச்சுருக்கனால செம்ம அழகாக இருக்குது. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடட் தான் இல்லை. நிறைய கார் நிற்குது இங்கே. ஃபுல்லாக பார்க்கிங் ஃபுல்லாக கார் நிற்குது. அப்படியே அந்த எண்டு வரைக்கும் நிற்குது. ஒரு ரோ ஃபுல்லாக நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி செம்மையாக இருக்குது. இந்த இடம் செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபுட் வந்து எப்படி இருக்குதுன்ற பார்த்துட்டு சொல்கிறோம். சூப் மட்டும் இல்லாமல் நிறையா டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட ரிவ்யூஸும் அண்ட் என்னென்ன டிஷ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஹோல் மைண்ட் எஸ்கேப் வந்து உனக்கு எப்படி இருந்துச்சு? மைண்ட் பக்கா இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபுட் வைஸ் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பாஸ்தா சாப்பிட்றீங்கன்னா 2 பேரும் ஒரு பாஸ்தா சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கேற்ற அமௌண்ட்டும் வடக்கு நண்பர் இன்னொரு குழந்தைங்க மோதி இருப்பார். ஆன் தி ஹோல் ஃபுட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஒரு ஃபேமிலி ஆஃப் 4க்கு வந்துட்டு நீங்கள் 2 டிஷ் ஆர்டர் பண்ணாலே போதுமாக இருக்கும். ஆனால் பில்லு அப்படி அதிகம். இந்த ஆம்பியன்ஸ்க்கும் அப்புறம் இந்த ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருந்துட்டு ஒரு நாளாக அப்படியே பனி ஃபாகு இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு இருக்கிறதுக்காகலாம் தான் இதுக்கு காசுன்னு நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி கொஞ்சம் இல்லை ரொம்ப அதிகமாக தான் இருந்தது ரேட் பொறுத்த வரைக்கும். ஆனால் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நீ என்ன சொல்கிற? சாப்பாடு சூப்பர், ரேட்டு சரியில்லை. பேஸ்ட்ரீஸும் செமையாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேஸ்ட்ரி வாங்கியிருந்தோம். ஒன்று வந்துட்டு சாக்லேட் எக்ஸ்ப்ரெஸோ, இன்னொன்று வந்து பீன்டான்ட்டுன்னு சொல்லிட்டு 2மே சூப்பராக இருந்துச்சு. பேஸ்ட்ரீஸும் எல்லாமே ரேட் ஜாஸ்தி தான். ரேட் வைஸ் எல்லாமே ஜாஸ்தி தான். எக்ஸ்பீரியன்ஸ் ஆம்பியன்ஸ் வைஸ் பர்ஃபெக்டாக இருந்துச்சு எல்லாமே. ஒரு ஊட்டிக்கு 1 டே ட்ரிப் மாதிரி வரீங்க, காலையில் வந்துட்டு நைட் போகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மைண்ட் எஸ்கேப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே கொஞ்சம் ஒரு சீப்பர் வெர்ஷனாக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறோம். மோடிஸில் போயிட்டு இந்த ஹாட் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஒழுகிட்டு என் ட்ரெஸ்ஸெல்லாம் ஒழுகி நாசமாயிடுச்சு இன்றைக்கி. இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்ட செகண்டில் நிறைய பேர் ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்குன்னு போட்டாங்க. வழங்கிடுச்சு காய்ஸ், வழங்கிடுச்சு. ஸோ மோடிஸ் போனீங்கன்னா ஹாட் சாக்லேட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஊட்டிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாட் சாக்லேட்ஸ் வந்து மோடிஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் உள்ளே போய் நான் விளாக் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் என்னால் முடியல. பிகாஸ் அங்கே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நான் பில்லு வாங்கிட்டு உள்ளே பூந்து ஒன்று வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே எனக்கு அவ்வளோதான் அப்படி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் மோடிஸ் போனீங்கன்னா ஊட்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மோடிஸ் போங்க. மோடிஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக ஹாட் சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க.